அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கேள்வியானது CSIR NET ஜூன் 2017 கேட்ட கேள்வி. கொஷின் நம்பர் 33 பார்ட் பி புக்லெட் ஏ. என்ன கேள்வி அப்படின்றது இப்போ பார்க்கலாம். Let C denote the unit circle at the origin in C, then 1 by 2 pi I integral over C modulus of 1 plus z square whole square into dz, where the integral is taken anti-clockwise along C equals option A 0, option B 1, option C 2, option D 3. இப்போ கொடுத்துருக்கிற இன்டெக்ரல் என்ன அப்படின்னா அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்றதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த இன்டெக்ரல் ஓவர் சி, அந்த சின்றது ஒரு யூனிட் சர்க்கிள் அடுத்த ஆரிஜின். கொடுத்துக்கிற இன்டெக்ரல் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். I = 1/2 பை அந்த இன்டெக்ரல் எடுத்திருக்கோம். அதே போல் இது ஒரு யூனிட் சர்க்கிள்னு சொன்னதுனால மாடுலஸ் ஆஃப் Z = 1 அட் ஆரிஜின். ஆரிஜின்றது 0, ரேடியஸ்ன்றது 1. இது ஒரு யூனிட் சர்க்கிள். யூனிட் சர்க்கிளில் இசட்ன்றது என்ன அப்படின்னா e⁻i⁻, அதோடைய லிமிட் 0 to 2 pi. Z = e⁻i⁻ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dz = I e⁻i⁻ into dθ. கொடுத்துருக்கிற இன்டெக்ரல் நம்ம எழுதிப்போம். Z உடைய மதிப்பை அப்படியே அப்ளை பண்ணுவோம். இப்படி அப்ளை பண்ணும்பொழுது Z e⁻i⁻, Z ஸ்கொயர்ன்றது e⁻i⁻ ஹோல் ஸ்கொயர் ஹோல் மாடுலஸ் பவர் 2. dzன்றது என்ன அப்படின்னா I e⁻i⁻ dθ. அதே போல் மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர்னா என்ன எழுதலாம் அப்படின்னா Z இன்ட்டு Z பார்னு எழுதலாம். அதே போல் Z1 + Z2 ஹோல் பார் = Z1 பார் ப்ளஸ் Z2 பார் அப்படின்றது எழுதலாம். அதன்படி இந்த மொத்த டேர்ம் நம்ம Z1 கன்சிடர் பண்ணால் மாடுலஸ் ஆஃப் Z ஹோல் ஸ்கொயர் இருந்தால் என்ன எழுதிக்கலாம்னா Z இன்ட்டு Z பார்னு எழுதிக்கலாம். அதன்படி இந்த டேர்ம் 1 + e⁻i⁻ ப்ளஸ் e⁻i2θ. அதே போல் Z பார் அப்படின்றது 1 + e⁻i⁻ ப்ளஸ் e⁻i⁻ ஹோல் ஸ்கொயர் ஹோல் பார். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு காஞ்சுகேட் எடுக்கிறோம். இந்த காஞ்சுகேட் எடுக்கும்போது இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா Z1 + Z2 ஹோல் பார்னு இருக்குது. அது என்ன எழுதிக்கலாம்னா Z1 பார் ப்ளஸ் Z2 பார்னு எழுதிக்கலாம். அதன்படி இந்த டேர்ம் 1 ப்ளஸ் இது காஞ்சுகேட் எடுக்கும்போது e⁻i⁻, இந்த டேர்ம் e⁻i2θன்னு வரும். அதை என்ன எழுதிக்கலாம்னா e⁻i2θ. மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே அப்படியே தான் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அப்படி பண்ணும்போது 1, நெக்ஸ்ட் e⁻i⁻, நெக்ஸ்ட் டேர்ம் e⁻-2i⁻, நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணும்பொழுது e⁻i⁻ இன்ட்டு e⁻-i⁻ அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா பேஸ் 1 இருந்தால் பவர் ஆட் பண்ணும்போது e⁻0ன்னு வரும். அந்த வேல்யூ 1ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் இந்த டேர்ம் இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ன்றது இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது கிடச்ச டேர்மு. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் 1 கூட பெருக்கும்போது e⁻i⁻, e⁻i⁻ இன்ட்டு e⁻-i⁻ வேல்யூ 1ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு e⁻i⁻ இன்ட்டு e⁻-i2θ பண்ணும்பொழுது e⁻-i⁻ கிடச்சிரும். இந்த ஃபைனல் டேர்ம் e⁻i2θவை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது e⁻2i⁻. இந்த டேர்ம் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா e⁻i⁻ வரும். இந்த ஃபைனல் டேர்ம் பண்ணும்போது e⁻0ன்னு கிடைக்கும். e⁻0வோட வேல்யூ 1. இந்த லாஸ்ட்டாக இருக்கிற I e⁻i⁻ இன்ட்டு dθவை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த 1 டேர்ம் ஆட் பண்ணும்போது 3ன்னு வரும். நெக்ஸ்ட் e⁻-i⁻ டேர்ம் 2 டேர்ம் இருக்குது. அதை நம்ம ஆட் பண்ணும்போது 2e⁻-i⁻ கிடைக்கும். அதே போல் e⁻i⁻ ப்ளஸ் e⁻i⁻ அப்படின்போது 2e⁻i⁻ கிடச்சிரும். அதுக்கப்புறம் e⁻-2i⁻ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் e⁻2i⁻. இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணி இப்படி எழுதிட்டோம். ஃபைனலாக இருந்த I இன்ட்டு e⁻i⁻ dθவை அப்படி எழுதிக்கலாம்.
நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஐன்றது காமனாக நம்ம இங்கே வெளியே எடுத்து எழுதிக்கலாம். அதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா I/2πi கிடைக்கும். இன்டெக்ரல் ஓவர் 0 to 2π. நெக்ஸ்ட் ஸ்டெப் கவனிங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த e/i(θ) நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது 3e/i(θ) கிடைக்கும். இங்கே இந்த டேர்ம் கூட வரும்பொழுது 2 × e/0 வரும். அதனால் 1 கிடைச்சிடும். நெக்ஸ்ட் இந்த டேர்மில் வரும்போது 2 × e/2i(θ) கிடைக்கும். இந்த டேர்மில் வந்து வரும்போது e/-i(θ) கிடைக்கும். ஃபைனல் இந்த டேர்ம் கூட பெருக்கும்போது e/3i(θ) கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணிடலாம். இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 3 இதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது e/i(θ) லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 2 காமனாக வச்சுக்கிட்டு e/2 இந்த 2 வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இதை இன்டெகிரேட் பண்ணும்போது θ இன்டெகிரல் 0 to 2π. நெக்ஸ்ட் டைமில் வந்து 2 காமனாக வச்சுக்கிட்டு e/2i(θ) பண்ணும்போது e/2i(θ) /2i இன்டெகிரல் அப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் e/-i(θ) போது e/-i(θ) -i இன்டெகிரல் 0 to 2π. நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து லாஸ்ட்டாக இருக்கிற டேர்ம் வந்து e/3i(θ) அதை நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது e/3i(θ) /3i லிமிட் வந்து 0 to 2π. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருந்து I/2πi வந்து ஐயை கேன்சல் பண்ணிட்டா 1/2π மட்டும் கிடைக்கும். அடுத்தடுத்த டேர்மில் வந்து இன்டெகிரல் அப்ளை பண்ணும்பொழுது இந்த 3i அப்படின்றது காமனாக வச்சுக்கிட்டு e/2πi -e/0 கிடைக்கும். நெக்ஸ்ட் டேர்மில் வந்து லிமிட் அப்ளை பண்ணும்போது 2 × 2π -0 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2/2πன்றது காமனாக வெளியே வச்சுக்கிட்டு லிமிட் அப்ளை பண்ணால் e/4i கிடைக்கும் -e/0 கிடைக்கும். நெக்ஸ்ட் டைமில் வந்து 1/-iன்றது காமனாக வெளியே வச்சுக்கிட்டா இன்டெகிரல் அந்த லிமிட் அப்ளை பண்ணும்போது e/-2πi கிடைக்கும் -e/0. இந்த ஃபைனல் டேர்மில் பண்ணும்போது 1/3πi வெளியே வச்சுக்கிட்டு லிமிட்டை வந்து அப்ளை பண்ணும்போது e/6πi கிடைக்கும் -e/0. இந்த வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் வந்து என்ன கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணி சில கணக்குகளை போட்டிருக்கோம். அப்படி போடும்போது e/வந்து 2πiக்கு என்ன வரும் அப்படின்னா cos 2πi + sin 2π. sin nπயோடைய வேல்யூ வந்து 0ன்னு வந்துடும். cos nπயோட வேல்யூ வந்து -1/n வரும். இங்கே 2ன்னு இருந்ததுனால -1² + 0ன்னு வரும். இதனுடைய வேல்யூ 1. ஸோ e/2πi வேல்யூ 1 கிடைக்குது. அதே போல் e/-4πi வேல்யூ 1 கிடைக்குது. e/-2πi வேல்யூ வந்து 1 கிடைக்குது. இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா இந்த e/2πயோட வேல்யூ வந்து 1 வரும். e/0 வேல்யூ 1 வரும். இப்போ ரெண்டு டேர்மும் வந்து 1 - 1 போது 0. ஃபைனலாக இந்த டோட்டல் டேர்மு 0 ஆகிடுது. நெக்ஸ்ட் இந்த டேர்மில் 4π மட்டும் கிடைக்கும். அதனால் 4π. இந்த டேர்மில் வந்து e/வந்து 4i இருக்குது. இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்றதும் 1 தான். அதனால் 1 - 1 போது 0. அதே போல் e/ வந்து -2πi e/-2πi வேல்யூ 1 தான். ஸோ அதனால் 1 - 1 போது இதுவும் 0. நெக்ஸ்ட் அதே போல் ஃபைனலாக இருக்கிற e/6πi வேல்யூ வந்து 1ன்றதுனால 1 - 1 0. ஸோ இதில் வந்து இந்த மொத்த டேர்மும் 0 ஆகுது. இதில் எது மட்டும் கிடைக்குது அப்படின்னா 4π மட்டும் கிடைக்குது. இந்த 4π வந்து அதே போல் கேன்சல் பண்ணிட்டான் அப்படின்னா 2. என்ன ஆன்சர் கிடைச்சிதுன்னா 2. இந்த ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குன்னா சி. ஆப்ஷன் சி இஸ் கரெக்டு. ஆப்ஷன் சியோடைய வேல்யூ வந்து 2. ஏ ராங்கு, பி ராங்கு, ஆப்ஷன் டியும் ராங். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2.